அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அஷ்டலக்ஷ்மிகளின் அனுகூலம் கிடைக்கவும், எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் கிடைக்க, எல்லாம் வல்ல கோலாப்பூர் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாளின் தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்று மாலை 5:30 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் த்விதியை திதி உள்ளது. இன்று இரவு 8:35 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, வியாழ பகவான் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சொத்துக்களை வாங்குவதிலோ அல்லது சொத்துக்களை விற்பதிலோ இருந்த பிரச்சனைகள் குறையும், தடைகள் அகலும். அதே போல பிரிந்த தம்பதியினர், சில பிரச்சனைகளால் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தை செல்வங்களுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக திருமணமாகி ரொம்ப வருஷமாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஏற்கனவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலப்பகுதி, அதிகம் உள்ள அந்த வாய்ப்புகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குள்ளே சூரியனும் இதே போல் குரு பகவான் வியாழ பகவானும் இருப்பதனால ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் பொதுவாக எல்லோரும் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. விளையாட்டுத்துறை வீரர்கள், நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் விரைய செலவுகள் வந்து சேரும். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்திலே சஞ்சரிப்பதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவில் இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். பெரியவர்கள், முதியோருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் எல்லாம் கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். லேப் வேலை செய்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அல்லது
ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 8. சந்திர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்தாலும் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு, அதே மாதிரி வியாழ பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில யோகங்கள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ், பெருமை, மரியாதை எல்லாம் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபங்கள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஸ்டோர்ஸ், கடைகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 2. சிம்மராசி என்பர்களே, யோகமான நாள். சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் சில அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நடக்காதா, நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும். எஜுகேஷன் லோன், கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் குறையும். மாற்று மொழி அல்லது வேறு மொழி பேசுபவர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகணும். கோபத்தை குறைச்சிக்கணும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு மறதியால் சில பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களில் சில தாமதங்கள், தடைகள் வரும். ஏர்போர்ட், ஹார்பர் போகிறவங்க, பஸ் ஸ்டாண்ட் செல்பவர்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகிறவர்கள்லாம் சீக்கிரமாக போங்க. 9 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணிக்கே அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறது நல்லது. போகும் வழியில் சில தடைகள், தாமதங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்கள் அதிகாரிகள் உங்களை மிரட்டும் துணையில் சில நேரம் நடத்துவார்கள். ஆனால் வேறு வழி இல்லை, கொஞ்சம் அடங்கித்தான் நீங்கள் போகணும். உங்களுக்கும் டைம் வரும், காலம் வரும். அப்போ நீங்கள் அதை உங்களுடைய பவரை அப்போ காமிக்கலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நைட் டிராவல், இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள். செவிலியர்களாக இருப்பவர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்களாக இருப்பவர்கள், டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட, நல்ல பலன்கள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்கும் நாள். காலை நேரத்தில் கொஞ்சம் தடைகள் எல்லாம் வரும், ஆனால் அதை மீறி ஜெயிப்பீர்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட் வரும்.
டிப்ரெஷனில் இருந்தவர்களுக்கு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் எல்லாம் வரும். வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள்லாம் வந்து சேரும். இதே மாதிரி கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாள். ராகு பகவானால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டில் வந்து சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் அனுகூலமான நாள். சொந்த ஊரிலே ஒரு வீடோ இடமோ வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக, இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 2. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களை, செவ்வாய் பகவானால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஹார்பர், ஏர்போர்ட் போன்ற இடங்களிலே வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. கும்பராசி என்பர்களே, உதவிகள் கிடைக்கும் நாள். சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவனுக்கு மனைவி வழியிலும், மனைவிக்கு கணவன் வழியிலும் சில உதவிகள் கிடைக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சக்ஸஸ் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற காலம். ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசு வேலைக்காக, அரசாங்கம் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிசர்ச் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. மீனராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். 7இல் கேது இருப்பதனால மறதியால் அவதிப்படுவீர்கள். யாரையும் நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம். புது முதலீட்டிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில விரய செலவுகள் வந்து சேரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம்
பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிற பொழுது கவனமாக ரிஸ்க் எடுக்க வேண்டும். தெரியாத தொழிலில் போய் மாட்டிக்க கொள்ளக்கூடாது. அனுபவம் என்பது கட்டாயம் தொழில் செய்வது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல சமயபுரம் மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.